இந்த பிக் பாஸ் சீசன் 9 இது ஒரு மூடர் கூடம், தற்கூரி கூட்டங்கள். இந்த ஷோவை நடத்துறதும் தற்கூரி தான், இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதும் தற்கூரி தான், இந்த ஷோவை வந்து தொகுத்து வழங்குறதும் தற்கூரி தான். அங்க இருக்கிற எல்லாருமே தற்கூரிகள் தான். என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? இப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஷோ பார்க்கும் பொழுது இது ஃபுல்லாவே வன்மம். என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்றாங்க. சிம்பிளா சமுதாயத்துக்கு, முக்கியமா தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடான ஒரு விஷயம். டீடைல்டா பார்ப்போம். வீடியோ பண்ணா ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இந்த ஷோ பிக் பாஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, பிக் பாஸ் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஈடாகாது, இது வந்து ஒரு சமூகத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா கமலஹாசன் இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நிறைய கத்துக்கலாம், லேர்ன் பண்ணலாம், நிறைய திருக்குறள் சொல்லுவாரு, நிறைய புத்தக பரிந்துரை கொடுப்பாரு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. அப்கோர்ஸ் கமலஹாசன் அவர்கள் நிறைய நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும், இந்த பிக் பாஸ் முரண்பாடுகள் இருந்தாலுமே நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுவாரு, முக்கியமா சமூகத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனா சீசன் 7ல அவர் பண்ண விஷயங்கள் நிறைய விமர்சனக்குள்ளாச்சு. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பிக் பாஸ் உடைய அந்த கெரியர் வந்து அவருக்கு லோ ஆச்சு. இங்க பிக் பாஸ் சீசன் 9 என்னத்தை மக்களுக்கு காட்ட விரும்புறீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத நான் 2-3 சம்பவங்களை சொல்றேன். நான் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்து அது நடக்கும் பொழுது சபரி வந்து இன்டென்ஷனா அடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது உண்மையும் கூட. பார்வதியை இன்டென்ஷனா அடிக்கணும் அப்படிங்கிறது சபரியோட எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனா இந்த வைல்ட் கார்டுல இருந்து உள்ள வந்தாங்கல்ல 3 கோமாளிகள், சாரி 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ், சாண்ட்ரா எமி, திவ்யா கணேஷ் மற்றும் பிரஜன். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா சபரியை ஒரு கார்னர் பண்றாங்க. நீ வந்து திட்டமிட்டு தான் நீ வந்து பார்வதி அடிச்ச, நீ ஒன் சைடா தான் நீ இருக்க, நீ திட்டமிட்டு பார்வதி அடிச்ச, நீ திட்டமிட்டு ஒன் சைடா இருக்க. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த கோட்டை கட்டுற டாஸ்க்ல நீ நாக்க துருத்துக்கிட்டு நீ அடிச்ச, நீ பிரஜன் வந்து சொல்றாரு. அப்போ நீங்க எதெல்லாம் வந்து உள்ள குரூப்பிசம் நடக்குதுன்னு சொன்னீங்களோ, ஆனா அதுவே நீங்க உள்ள பண்றீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உள்ள வந்து கிழிச்சிருவேன் தொடச்சிருவேன் சொன்னீங்களே, எங்க கிழிச்சிங்க, எங்க தொடச்சிங்க? இது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லாம வொஸ்ட் பிளேயர் டிஸ்கஸ் பண்றாங்க. வொஸ்ட் பிளேயரா யார சொல்லலாம் அப்படின்னு பார்வதி, திவ்யா கணேஷ், சாண்ட்ரா, பிரஜன், இன்க்ளூடிங் திவாகர். அப்போ இது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கூடாதோ அது எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு பேர் என்ன சார்? பிரஜன் சார், அவ்வளவு பெரிய ஓகேமா பேசுறீங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுங்களா? உங்க நண்பர் சொல்லுவாரு விஜய் சேதுபதி படத்துல, இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? எச்ச அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க சபரியை வந்து சபரி மேல 1008 விமர்சனங்களே இருக்கட்டுங்க, ஒன் சைடா ஒரு விஷயத்தை அவரு இந்த வாரம் பண்ணல, இந்த வாரம் அது அவர் செய்யவே கிடையாது. பார்வதி இன்டென்ஷனா அவர் அடிக்கவும் கிடையாது. ஆனா பார்வதி பண்றது மட்டும் உங்களுக்கு ஒரு நியாயமா தெரியுதா? பார்வதிக்கு மட்டும் கொடுக்குறீங்க முட்டு. பிரஜன் எப்படி அவங்க ஆரோராவை பார்த்து சிம்பிள் காட்டுற, அதாவது ஆபாச சிம்பிள் காட்டுறாங்க எப்படி சொல்லலாம்? அதாவது அவங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரிஞ்சுதான் அந்த சிம்பிள். இதுக்கு திவாகரன் கூட கூட்டு, மத்த யாருக்குமே அது அப்படி தெரியல. அவங்களும் அந்த இன்டென்ஷனா பண்ணல. ஒரு கேம் நடக்குது, அந்த கேம்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த கல்ல இப்படி அடுக்கலாம் அப்படிங்கறத, இப்படி பண்ணி இப்படி அடுக்கலாம் அப்படிங்கறத. அப்போ பார்வதி பார்வைக்கு அது ஆபாசமா தெரிஞ்சது அப்படின்னா பார்வதியோடைய எண்ணம் எந்த அளவுக்கு ஆபாச கீழ்த்தரமா இருக்கு, இன்க்ளூடிங் திவாகர். அப்போ உங்களுடைய எண்ணத்தை முதல்ல மாத்துங்க, உங்களுடைய எண்ணத்தை முதல்ல மாத்துங்க, அந்த அழுக்கற்ற எண்ணத்தை முதல்ல மாத்துங்க, உங்களுடைய ஆபாச எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. நீங்க ஆபாச பத்தி நீங்க பேசக்கூடாது பார்வதி. ஏன்னா நீங்க பேசின ஆபாசங்கள் இந்த வீட்டுல ரொம்ப 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 அதிகம். இது வரைக்கும் எந்த சீசனையும் யாரும் பண்ணாத நீங்க பண்ணிருக்கீங்க. யாருமே இவ்வளவு ஓபனா பேச மாட்டாங்க. பார்வதி மாதிரி ஆபாசமா கவர் போட்டு சாப்பிடலாமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா, ரொம்ப பசிக்குது, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்க மனசுல நிறைய ஆபாச சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடை முதல்ல தூர்வாருங்க, இல்லைன்னா சுத்தப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலா காட்டுற சிம்பிள் கூட ஆபாசமா தெரியும். அது உங்களுடைய டர்ட்டி மைண்ட். திவாகர் கூட கூட்டு. இந்த திவாகர் மாதிரி ஆட்கள் எல்லாமே முதல் வாரங்களிலே இந்த தகுதி தராதரம் இதை பத்தி பேசும்பொழுது விஜய் சேதுபதி கண்டிச்சிருந்தா இன்னைக்கு ஆரோராவை அவர் இவ்வளவு ஈஸியா அவரு ஹேண்டில் பண்ண மாட்டாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்க இருக்கிற நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, வெளியில அவங்க இண்டிவிஜுவலா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், பட் பிக் பாஸ் வீட்ல எப்படி அவங்க கேம் விளையாடுறாங்க அந்த கேமை மட்டும் தான் நம்ம வச்சு இங்க ரிவ்யூ பண்ண போறோம், விமர்சனம் பண்ண போறோம். ஆரோரா வெளியில அவங்களுக்கு வேற பேர் இருந்தாலும் அதை நம்ம இங்க சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் சொன்னோம் நம்ம அதை. ஆனா உள்ள அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது திவாகர் இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆரோராவை பேசுற ஒருமையில் பேசுற வார்த்தைகள், வா போங்கிற வார்த்தைகள், அந்த படத்தை கூப்பிடுற வார்த்தைகள் எல்லாமே எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா சாதி ரீதியாக நிறைய விஷயங்களை, சாதி பெருமைகளை பேசுற விஷயங்களை, சாதிய அதாவது மற்ற சாதியினை இழிவுபடுத்துற விஷயங்களை திவாகர் உள்ள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய சீர்கேடு தெரியுங்களா? அப்ப திவாகர் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு தற்குறித்தனமான டிஆர்பிக்காக நீங்க
நீங்க பண்ற இந்த ஷோ மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்க மனநிலை என்ன போய் புகுரும், அப்ப என்ன நடக்குமாங்க? அப்ப இந்த ஷோ இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆரோரா போய் பார்வதியை கேட்கறாங்க. பட் பார்வதியோட மைண்ட் எப்படிதமா இருக்கு? எனக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குற யாராவது இந்த உலகத்திலேயே கேவலமான வார்த்தைகள் ஏதாவது இருந்தா பார்வதி சொல்றது சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான, நான் பெண்கள் சொல்ல மாட்டேன், மனித இனத்துக்கே மனித ஜென்மத்திலே மிக கேவலமான பிறவி அப்படின்னு சொல்ல முடியும். நான் பெண்கள் தனியா குறிப்பிட விரும்பல நான் தயவு. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க, நிறைய பெண்கள் முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இடத்துல ஒரு மனித ஜென்மத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி பார்வதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒருத்தவங்க குறைச்சு மதிப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டே வந்தாலுமே ஆனா பார்வதியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே வர முடியாதுங்க. ரொம்ப 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 கேவலமான எண்ணங்கள், கேவலமான சிந்தனைகள், கேவலமான வார்த்தைகள் எல்லாமே இருக்கு பார்வதி கிட்ட. அப்போ அந்த லிவிங் ஏரியா எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நான் டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நானா லிவிங் ஏரியால கூப்பிட்டேன், நீங்களா அதை எக்ஸ்போஸ் பண்றீங்க, நானே அதை கில் பண்ண நினைச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தவங்க ஈஸியா அவங்களுடைய கேரக்டரை ஈஸியா அதை ஜட்ஜ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. அதை யார் தூக்கி சுமக்கிறது? இந்த மாதிரி பார்வதி மாதிரி சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், இன்க்ளூடிங் மென்ஸ் ஆல்சோ. பாத்தீங்கன்னா அவங்க மேல பழி சுமந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த பழியை ஏத்துக்கிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு பாடுபடணும் பாத்தீங்களா, அவன் தான் பாவம், அவனோ அவளோ பாவம். சோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த சமூகத்துல துடைத்து எறியப்பட வேண்டியவர்கள், இன்க்ளூடிங் திவாகர் ஆல்சோ. அப்ப இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கணும்? ஷோ நடத்துறவங்க கேள்வி கேட்கணும். இன்னொரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, வரிசைப்படுத்த வேண்டும், மெச்சூரிட்டி வரிசைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மெச்சூரிட்டியை வரிசைப்படுத்தணும். அதுக்கு டாப் 1ல இருந்து 14 வரைக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டாப் 1ல என்ன வரைமுறைனா மெச்சூர்டா இருக்கணும், இந்த ஷோவுக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணணும், எந்தத்துல பேசணும் அதெல்லாம் பேசணும், எங்க பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது. 14க்கு என்ன லீஸ்ட்னா சரியா பேசுறது கிடையாது, கூச்சல், குழப்பம், மாக்கிங், இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். நீங்க எதன் அடிப்படையில இந்த கனி திரு, அதுக்கப்புறமா விக்கல்ஸ் விக்ரம், அமித் பார்கவ், எதன் அடிப்படையில இவங்க 3 பேரையுமே தேர்ந்தெடுத்தே தப்புங்கிற நான். ஏன்னா இவங்க 3 பேருமே மெச்சூர்ட் கிடையாது, இவங்க 3 பேருமே ஜட்ஜ்மெண்டல் கிடையாது. இவங்க 3 பேருமே நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தெளிவா பண்ணக்கூடிய சூழ்நிலைவாதிகள். இவங்க 3 பேருமே தேர் நாட் மெச்சூர்ட். சிச்சுவேஷனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நார்மல் பர்சன்ஸ், அவ்வளவுதான். அப்ப அவங்க லைன் அப் பண்றாங்க. சபரி எனக்கு கேட்டீங்கன்னா திவ்யா வாட் சொன்னாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 3 எனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உண்மையாகவே இந்த வீட்டுல மெச்சூர்டாவோ இந்த ஷோ கொண்டு போறதுக்கு கரெக்டான விஷயங்கள் பண்ற யாருமே ஃபர்ஸ்ட் 5 பிளேஸுக்கு தகுதியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சபரி ஓகே என்னத்தை மெச்சூர்டா பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு சுபிக்ஷா 2வது இடத்துலயும், கெமிய 3வது இடத்துலயும் வச்சாங்க. 4, 5லாம் நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எதன் அடிப்படையில் நீங்க வச்சீங்க. அப்போ நீங்க ஒரு ஃபேவரட்டிசம் பண்றீங்க. விக்கல்ஸ் விக்ரம்லாம் பண்றது அப்பட்டமான ஃபேவரட்டிசம். விக்கல்ஸோட நிழல்ல சுபிக்ஷா காலத்தை ஓட்டுறாங்க, இன்க்ளூடிங் வியானா ஆல்சோ. நான் வியானா பத்திலாம் பேசவே விரும்பல. ஏன்னா ஒரு கேரக்டர் எப்படியெல்லாம் நடிக்கணுமோ, எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணணுமோ, சூழ்நிலையை நம்ம சாதகமா மாத்திக்கணுமோ, வில்லத்தனம் அது எல்லாத்தையுமே அந்த வியானா இன்க்ளூடிங் பிக் பாஸ் ஹவுஸ்ல பண்றாங்க. நான் வெளியே சொல்ல, பிக் பாஸ் வீட்ல பண்றாங்க. சுபிக்ஷா கொஞ்சம் கூட அந்த செகண்ட் பேஸுக்கு ஒரு துளி % கூட தகுதி இல்லாத நபர். மெச்சூரிட்டா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பேசினாங்க. மற்றபடி இந்த ஷோ கொண்டு போய் என்ன பண்ணாங்க அவங்க? அப்போ இந்த குரூப்பிசமும் ஃபேவரட்டிசமும் இந்த வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சிலர் அதை டீசெண்டா பண்றாங்க, ஒரு குரூப் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமா பண்றாங்க. அந்த குரூப் தான் பார்வதி அண்ட் கேங். அந்த கேங்ல திவாகர், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, கணேஷ் இவங்க எல்லாம் உள்ள அடங்குறாங்க. அப்போ பிரஜனுக்கு இது இந்த இடத்துல அரோரா பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்கார்ந்ததுக்கு என்ன மாதிரி காரணம்? நீங்க தான் பெரிய அப்படியே பெண்களுக்கு ஒண்ணுனா அப்படி எழுந்து அப்படி நிப்பீங்களே, பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா. அப்ப இங்க மட்டும் நீங்க ஏன் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கீங்க நீங்க? அப்ப இந்த ஷோவோடைய நோக்கம் என்ன? இது இப்போ இந்த மாதிரி பேச்சுகள், நிறைய ஆபாச வார்த்தைகள், நிறைய ஆபாச பேச்சுகள், நிறைய சாதிய அடக்குமுறைகள், நிறைய உருவ கேலிகள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல நடக்குதுன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அப்ப இந்த ஷோ எதை நோக்கி போகுது? இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி இது எல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? அப்படி பண்ணார்னா அவர் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு தொகுப்பாளர், சரியான ஆள். அப்படி பண்ண தவறுனார்னா அவரும் இந்த டிஆர்பி என்ற குப்பைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன், சம்பளம் வாங்கிட்டு வேலை சொல்லி சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள், ஆரோராவை பத்தி திவாகரும் பார்வதியும் வச்ச விமர்சனங்கள் சரியா தவறா? இந்த வீட்ல பிரஜன் அண்ட் கேங் இதை எப்படி கையாளுறாங்க? உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நான் உங்க விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.